வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நலன் தமயந்தி கதையோட நிறைவு பகுதியில் தான் நம்ம இருக்கோம். இதுக்கு முந்தின பதிவில் நலன் தமயந்தினுடைய முற்பிறவியை பற்றின கதையும் திருமணமான கதையும் நீங்கள் இன்னும் பார்க்கலனா கேட்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு இந்த பதிவை பாருங்கள். அப்போ தான் இந்த கதையின் சுவை இன்னும் புரியும். வாங்க கதையை தொடரலாம். நலனுடைய தந்தை நலனுக்கும் தமயந்திக்கும் திருமணமான பிறகு அந்த நிடத நாட்டுக்கே மகாராஜாவா அறிவிக்கிறாரு நலனை. சிறந்த ஒரு அரசனாகவும் சிறந்த ஒரு காதல் தம்பதியாகவும் இருவருமே வாழ்ந்து இருவருக்குமே பிறந்தது தான் இந்திரசேனன்னு 2 குழந்தைகள். ஒரு பக்கம் தன்னுடைய திருமண வாழ்க்கையை அழகா நடத்திட்டு வரக்கூடிய நலனும் தமயந்தியும், இன்னொரு பக்கம் தனது கடமையிலிருந்து தவறாத நலனை எப்படியாவது பிடிக்கிறதுக்காக சனி பகவான் காத்துட்டு இருக்காரு. ஒரு நாள் கோயிலுக்கு போன நலன் தன்னுடைய காலை சரியா கழுவாம போக நலனுடைய கால் வழியா சனி பகவான் நலனை பிடிச்சிடுறாரு. நம்மிடம் உள்ள கெட்ட பழக்கமே நம்மளோட கெட்ட நேரத்துல நமக்கான வீழ்ச்சியை தருங்க. நலன்கிட்டையும் சூதாடக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அந்த சூதாட்டத்துல புட்கரன்கிற நலனுடைய அமைச்சர் செய்த சூழ்ச்சியினால தன்னுடைய அனைத்தையுமே புட்கரன் கிட்ட இழந்துடுறாரு நலன். நலனும் தமயந்தியும் இப்போ வனவாசம் போக வேண்டிய நேரம். அதனால தமயந்தி தன்னுடைய 2 குழந்தைகளையுமே தாய் வீட்டில் விட்டுட்டு போறாங்க. காட்டுல இருவருமே பசியால துன்பப்பட்டு வாழ்ந்துட்டு வராங்க. தன்னோட சேர்ந்து நீயும் கஷ்டப்பட வேணாம், நீயும் உன் பெற்றோரிடமே போயிடுன்னு நலன் தமயந்தி கிட்ட எத்தனை முறை சொல்லியுமே கேட்கல. ஒரு நாள் தமயந்தி தூங்கிக்கிட்டு இருக்க நேரமாக பார்த்து நலன் தமயந்தியை அந்த காட்டிலேயே தனியாக விட்டுட்டு போயிடுறாரு. காரணம், கண்டிப்பாக நம்ம இல்லைன்னா தமயந்தி தன்னோட அப்பா கிட்ட போயிடுவா, அவள் இந்த காட்டில் இருந்து கஷ்டப்பட மாட்டான்னு விட்டுட்டு போகிறாரு. தமயந்தி தூங்கி எழுந்து பார்க்குறப்போ தன்னை ஒரு பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்க தன்னுடைய கணவனை பயத்தில் கூப்பிடுறாங்க. ஆனால் நலன் அங்கே இல்லை. இந்த சத்தம் கேட்டு ஒரு வேடன் தமயந்தியை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அவள் மீது ஆசையும் வந்துடுது. அதனால் அந்த வேடன் தமயந்தியை துரத்த அப்போதான் தமயந்திக்கு தோணுது, நம்ம கணவன் இல்லாமல் நம்ம இந்த காட்டில் தனியாக இருக்கக்கூடாதுன்னு. அதன் பிறகுதான் தமயந்தி ஒரு பணிப்பெண்ணாக வேடமிட்டு ஒரு நாட்டில் இருந்துட்டு வர அங்கே விருந்துக்கு வந்த தமயந்தியோட அப்பா தன்னோட மகளை அடையாளம் கண்டுக்கிட்டு தன்னுடைய நாட்டுக்கே அழைச்சிட்டு போகிறாரு. ஆனால் நலனுக்கு காட்டில் என்ன ஆச்சுனோ, நலனும் தமயந்தியும் எப்படி ஒன்று சேர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா கதையை தொடர்ந்து கேளுங்க. நலன் ஒரு காட்டு வழியா நடந்து போறப்போ தன்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஒரு கெஞ்சும் குரல் கேட்குது. நலன் அந்த குரல் கேட்கக்கூடிய திசையை நோக்கி போய் பார்த்தா அந்த காட்டுல நிறைய மரங்கள் தீ பிடிச்சு எரிய அதற்குள்ள கார்கோடகன்கிற பாம்பு உயிருக்கு போராடுது. நலன் அந்த பாம்பையும் காப்பாத்துறாரு. நலன் அந்த பாம்பை காப்பாத்துனதும் அந்த பாம்பு நலனை தீண்டுது. உடனே நலன் ஒரு வயதான கூன் ரூபத்துக்கு மாறிடுறாரு. உனக்கு உதவி செஞ்சேனே, என்னை ஏன் இப்படி மாத்துனேன்னு அதுகிட்ட கேட்குறப்போ, நான் உனக்கு உதவி தான் செஞ்சுருக்கேன், நீ இனி இந்த காட்டில் கஷ்டப்பட வேணாம், இந்த உருவத்தில் உன்னை யாராலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, உனக்கு உன்னுடைய அழகான உருவம் வேணும்னா நீ எப்போ நினைக்கிறியோ அப்போ இந்த உடையை நீ போட்டுக்கிட்டா உன்னுடைய அழகான உருவம் உனக்கு மீண்டும் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்று உடையையும் கொடுக்குது. அந்த உடையை வாங்கிக்கிட்டு அயோத்தியில் இருக்கக்கூடிய மன்னனுக்கு தேரோட்டியா இருந்து அந்த மன்னனுக்கு தனக்கு தெரிஞ்ச கலையான வேகமாக தேர் செலுத்தக்கூடிய வித்தையை கற்றுக் கொடுக்குறாரு. பதிலுக்கு அந்த மன்னன் நலனுக்கு ஒரு மரத்துல இருக்கக்கூடிய இலைகளை எவ்வளவு வேகமா எண்ணணும்னு கற்றுக் கொடுக்குறாரு. இப்படியே 12 வருடங்கள் முடிய தமயந்திக்கு ஒரு சிறந்த யோசனை வருது தன்னுடைய கணவரை கண்டுபிடிக்க. தன்னுடைய அப்பா கிட்டேயே போய், நலன் என்னை விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்படியே நான் வாழ விரும்பல, அதனால எனக்கு 2ஆவதா திருமணம் செஞ்சு வைங்கன்னு தன்னோட அப்பா கிட்டேயே கேட்குறாங்க. தன்னுடைய மகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பீம மகாராஜா மீண்டும் சுயவரத்துக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. அனைத்து மன்னர்களுக்குமே இந்த தகவல் சென்றடைய அயோத்தி மன்னனும் தன்னோட தேரோட்டியோட சுயம்வரத்துக்கு சேர்றாங்க. அன்னையோட தான் சனி பகவான் நலனை பிடிச்சு 7.5 ஆண்டுகள் நிறைவடையவும் செய்யுது. இவ்வளவு துன்பம் கொடுத்தும் நேர்மையா உள்ள நலனிடமிருந்து சனி பகவான் விலக எந்த கணவனால தான் தன்னுடைய மனைவியோட சுயம்வரத்தை நேரில் பார்க்க முடியும். உடனே நலன் அந்த கார்கோடகன் கொடுத்த ஆடையை போட்டுக்கிட்டு தன்னுடைய உண்மையான அழகிய ரூபத்துக்கு மாறிடுறாரு. இப்போ நலனுடைய உண்மையான அழகிய உருவத்தை கண்டு மீண்டும் சுயம்வரத்துல நலனைய திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க.
இந்த திருமணம் முடிஞ்ச பிறகு பீம மகாராஜா நலன் கிட்ட என்ன சீர்வரிசை வேணும்னு கேட்க, எனக்கு உங்களுடைய படைகளை கொடுத்தா நான் என்னுடைய ராஜ்யத்தை மீண்டும் கைப்பற்றுவேன், அந்த கொடிய புட்கரன் கிட்ட இருந்து என்னுடைய நாட்டு மக்களை காப்பாத்துவேன்னு சொல்லி அந்த படைகளை வாங்கிட்டு போய் மீண்டும் தன்னுடைய நாட்டையே கைப்பற்றாரு நல மகாராஜா. அனைத்துமே நல்லபடியா முடிஞ்சதுனால நலனும் தமயந்தியும் ஒரு கோவிலுக்கு சாமி கும்பிட போறாங்க. அங்க சனி பகவான் காட்சி அளித்து, நான் செஞ்சது ரொம்பவே தப்பு, உங்களை இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்திருக்க கூடாது, உங்களுக்கு ஏதாவது வரம் வேணும்னா நீங்க கேளுங்கன்னு சொன்னதும் நலனும் தமயந்தியும், எங்களை போல யாரும் நாடு வீடுன்னு இழந்து கணவன் மனைவி இருவருமே பிரிஞ்சு வாழக்கூடாது, அதனால இந்த நலன் தமயந்தி கதையை யாரெல்லாம் கேட்குறாங்களோ உங்களுடைய சனி பகவான் திசை பார்வையிலிருந்து நீங்க விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.